இந்த பதிவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா 2024 நாம் ராசி பலன் பார்த்தோம். ராசி பலனுக்கு அப்புறம் ஒவ்வொரு ராசியினரும் இந்த வருடம் எந்த தெய்வத்தை வழிபடலாம், எந்த தெய்வத்தை வழிபடுவது எப்படி சிறப்பு அப்படிங்கிற செஷனில் பார்த்துட்டு இருக்கோம். அதில் நாம் இப்போ பார்க்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு மத்தியமமான வயது வந்ததுக்கப்புறம் தான் லாபமே ஆரம்பிக்கும். ஒரு 30 வயசுக்கு மேலே, ஒரு 30லேருந்து 35 வயசுக்கு மேலே 45 வயசுக்குள்ளே தான் யோகமான காலகட்டமே ஆரம்பிக்கக்கூடிய. அதுக்கு முன்னாடி சல்லடையாக நான் அப்படியே புடைச்சி எடுத்துட்டு அதற்கப்புறம் தான் இவங்களுக்கான ஒரு வாழ்க்கையிலே வாழக்கூடிய தன்மையை கொடுக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ராசியாக இது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விருச்சக ராசியில் நீங்கள் ஒருத்தருடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே முதல்ல பார்த்த உடனே ஒருத்தர் வந்து நான் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேங்க, நான் கேஸில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா விருச்சகத்தில் அவங்க எந்த ராசியினராக எதனா இருக்கட்டும், அவங்க விருச்சகத்தில் ஒரு கிரகம் இருந்தா, அவங்களுக்கு விருச்சகத்தில் ஒரு கிரகம் இருந்தா அவங்க தான் கண்டிப்பாக அந்த கேஸில், அந்த கோர்ட்டில் போடக்கூடிய கேஸில் ஜெயிக்கிறவங்களா இருப்பாங்க. நாம் எடுத்து பார்த்த உடனே ஜாதகத்தில் சொல்லிடலாம் விருச்சகம் வந்து ஜெயிக்கக்கூடிய ராசி. ரொம்ப வந்து அடிபட்டு செஞ்சு எல்லாத்தையும் வந்தாலுமே எதை எப்படி அணுகுவது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு வைக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது விருச்சக ராசி. அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து இவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆராய்ச்சி கல்வி அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்ததாக இருக்கும். ஒரு விஷயத்தை மேலும் மேலும் போட்டு ஆராய்ந்து இதை செய்வோமா, அதை செய்வோமா, இப்படி பண்ணுவோமா, அப்படி பண்ணுவோமா அப்படிங்கிற நிறைய ஆராய்ச்சிக்குள்ளே போகக்கூடிய ராசி அப்படிங்கிறது தான் இந்த விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாய் தந்தையை பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டமாகவே இருக்கும். அம்மா அப்பாவினுடைய பிடியிலிருந்து இவங்க வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் லைஃப்பில் வந்து ஒரு பிரைட்னஸே கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போனேன் அப்படின்னா நான் குடும்பத்தை விட்டு என்னுடைய தாய் தகப்பனார் விட்டு வெளியூருக்கு வேலைக்கு வந்தேன், அதுக்கப்புறம் தான் லைஃப்பில் சில சேஞ்சஸ் கிடைச்சது. எங்கள் அப்பா அம்மா விட்டு நான் வெளியில் வந்தேன், அல்லது அவங்களுடைய மறைவுக்கு அப்புறம் தான் என் லைஃப்பில் நான் ஒரு இடத்துக்கே போனேன் அப்படிங்கிறத கூடிய ராசி அப்படிங்கிறது தான் இந்த விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து வெள்ளை நிறம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இவங்கெல்லாம் கோயிலுக்கு போனால் பெரும்பாலும் அந்த கோயிலில் வந்து பால் வாங்கி கொடுக்குறது, பால் அபிஷேகம் பண்ணுறது, இந்த பால் சார்ந்த விஷயங்கள்லாம் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு கோயிலுக்கு பால் குடம் எடுக்கிறது, குறிப்பாக அம்மனுக்கு பால் குடம் எடுக்கிறது அப்படிங்கிறது இந்த ராசியினருக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க வழிபாடு செய்யக்கூடியது ரொம்ப வருடம் பூரா இருந்தாலுமே வருடத்தில் இந்த ஆடி அமாவாசை வரக்கூடிய மாதங்களில் பார்த்தீங்கன்னா இவங்க தவற விடவே கூடாது. ஏன்னா ஆடி அமாவாசை டைம்ல இவங்க பித்ருக்களுக்கு சாந்தி பண்ணாங்க அப்படின்னா, பித்ருக்களுக்கு வந்து தர்ப்பணம் பண்ணாங்க அப்படின்னா விருச்சக ராசி ரொம்ப ரொம்ப சிறப்பா வேலை செய்யும். பெரிய அளவுல நீங்க விருச்சக ராசியினுடைய ஜாதகத்தை நீங்க வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்ல பெரிய சம்பாத்தியம் பண்ணவங்க நிறைய பேர் விருச்சக ராசியில தான் இருப்பாங்க. ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டுறவங்க, பல அடுக்கு மாடி கட்டுறவங்க, பெரிய வண்டிகள் வச்சிருக்கவங்க, ரொம்ப பெரிய வண்டி, பல வீல்ஸ் எல்லாம் பெரிய பெரிய வீல் வச்சிருக்கக்கூடிய வண்டியெல்லாம் இருக்கக்கூடியவங்கலாம் இந்த விருச்சக ராசியில் தான் இருப்பாங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா தேல், இதனுடைய சிம்பிள் என்ன? தேல்னா என்ன? பல கால்கள் இருக்கக்கூடிய. அப்போ பலகால் ராசி அப்படின்னா அவங்க வந்து எதையுமே பெருசாக செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு சின்ன லெவலில் அவங்க ஆரம்பித்தாலும் ஒவ்வொரு டைம் அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அபிவிருதமான வளர்ச்சியாக இருக்கக்கூடிய. இவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% இந்த விருச்சக ராசி கூட இருக்கவங்க குழந்தை இல்லாதவங்க யாராவது ஒருத்தவங்க குடும்பத்தில் இருப்பாங்க. இவங்களுடைய நட்பு வட்டாரத்தில் குழந்தை இல்லாத ஒருத்தவங்க இவங்க கூடயே பயணம் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ராசிக்கு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 9வது ராசிக்கு சந்திரனுடைய ராசி மகப்பேறு. அந்த மகப்பேறு உள்ள ராசிக்கு 9ஆம் ராசி வந்து அந்த மகப்பேரை குடிக்கக்கூடிய ராசி இருக்கிறதுனால, அந்த சந்திரன் இருக்கிறதுனால குழந்தை இல்லாத விஷயத்தில் இருக்கவங்க, குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க இவங்க கூட கண்டிப்பாக பயணம் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க. மல்டி காம்ப்ளெக்ஸ் கட்டுறவங்க இவங்கெல்லாம் இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இதில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இவங்க வந்து என்ன மாதிரியான விஷயம் செஞ்சால் லைஃப்பில் ஜெயிக்க முடியும் அப்படின்னா எப்பயுமே அன்னபூரணியினுடைய வழிபாடு. ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனே இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் இவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா இவங்க லைஃப்பில் அந்த பலாபலன் இவங்க கிடைக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய யோகங்கள். ஏன்னா ஒரு யோகங்கிறது எப்படி வேலை செய்யணும்னா அவங்களுடைய ராசி லக்கணமாக இருந்து தான் முதல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ அந்த ராசியை அவங்க ஆக்டிவேட் பண்ணணும், அந்த ராசிக்குரிய தன்மையை அவங்க ஆக்டிவேட் பண்ணணும். அதை பண்ணினாங்க அப்படின்னா அவங்களுக்கு விரைவாக இந்த விஷயத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா அன்னதானம் பண்ணுறது, அன்னபூர்ணியினுடைய வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு மிகவும் சிறப்பு.
தாய் தந்தையா இருந்தா அவங்களுக்கான செலவுகளை இவங்க வெளியில இருந்து பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு பண்ணாங்க அப்படின்னா இவங்க லைஃப்ல எப்பவுமே கஷ்ட காலங்கள் வரவே வராது. இவங்களுக்கு அன்னபூர்ணி வழிபாடும் அரிசி தானமும் செய்வது இந்த ஆண்டு மிக சிறப்பான ஒரு பலாபலனை கொடுக்கும். மீண்டும் அடுத்த ராசி பலனை சந்திக்கலாம்.